அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உற்பவம் சொல்லிட்டு பார்ப்போம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் வெள்ளகேட் அடுத்த வதியூர் ஜெயம் நாடக மன்ற உரிமையாளர் அவருடைய ஊர்ல இன்னைக்கு நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், வந்தவாசி டு கீழ்கொடுங்காலூர் அடுத்த அகரம் தூளில நாடகம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பெருமுக்கல். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த BN பாளையம். ஆரணி சக்தி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த தெற்கு பரவத்தூர். ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், போலூர் அடுத்த வளையல்காரன் பேட்டை. வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், கண்ணமங்கலம் கனியம்பாடி அடுத்த நாகநதி. வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த ஜம்போடை. சரஸ்வதி கட்டைக்கூத்து, ஆரணி டு சந்தவாசல் அடுத்த நடுக்குப்பத்தில் நாடகம். ஆரணி சபரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மட்டப்பிரையூர். அதே போல நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி, அதாவது ஒரு சிறந்த கம்பெனி ஒரு ஊர்ல பார்த்துட்டு இன்னொரு ஊர்ல தாம்பலம் கேட்டு கொடுக்குறாங்கன்னா கூட அந்த மன்றத்துக்கு கூட ஊர்ல சில ஊருங்கள்ல தொல்லைகள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு அப்பா வந்துட்டு கால் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாலாஜா புதுப்பேருந்து அந்த அப்பா போன் பண்ணாரு. அவங்க ஊர்ல சித்திரை மாசத்துல மட்டும் ஒரே மாசத்துல 4 நாடகம், ஒரு தெருவுல ஒரு வாரம் நாடகம் நடக்கும். ரொம்ப நாடக பிரியர் அவரு. எப்பவுமே போன் பண்ணி அம்மா ஏம்மா இன்னைக்கு இன்னும் அம்மு நாடக பதிவு போடல, அந்த ஒரு உரிமையா கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு கலை ரசிகர் அவரு. அவர் போய் நிறைய ஊர்ல நாடகம் பார்ப்பாரு. எந்த டீம் என்ன பண்ணாங்க, தவறு செஞ்சாங்களா, டீம் மேல தவறா இல்ல ஊர் மேல தவறா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நிறைய சொல்லுவாரு. இன்னைக்கு போன் பண்ணி அப்பா என்ன சொன்னாருன்னா, அவங்க சரௌண்டிங்ல நான் ஒரு நாடக கம்பெனி அமைச்சிருந்தேன். அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல சிலர் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி பேசியிருந்தோம். பசங்க எல்லாம் இப்ப அப்படிதானா சில ஊர்ல தண்ணி சாப்பிட்டு பண்றாங்கன்னு சொல்லும் போது, இல்ல சில பெரியவங்களே இப்படிதான் பண்றாங்க நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அதனால பசங்க பெரியவங்கன்றது பிரச்சனை இல்ல, யாரா இருந்தாலும் தொல்லை கொடுக்காதீங்க. உங்களை நம்பி வர நாடக கலைஞர்களை கிராம பொதுமக்களாகிய நீங்க தான் பாத்துக்கணும். இந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது நான் கேக்குறேன், ஊருக்காரங்க மேல தப்பா எங்க ஆட்டக்காரங்க மேல தப்பா அப்படிங்கறத நான் கேக்குறேன். அந்த நேரத்துல எங்க தாம்பலம் கொடுக்க கங்கை சூடாமணில இருந்து ஒரு அண்ணாங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவரு என்ன கேக்குறாரு, ஏமா அந்த வார்த்தையை கேட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி ஒரு ஊர்ல நாடக கலைஞர்களை ரொம்ப தொல்லை கொடுத்தாங்களாம், கீழே உட்காந்துன்னு கல் எடுத்து மேல போட்டே இருந்தாங்களாம். ஓனருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி நாடகத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி இருக்காரு, கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி அமக்கலம் பண்றவங்களை நிறுத்தி கரெக்ட் பண்ணிருக்கேன் கேட்டாருன்னா, அந்த தாம்பலம் என்ன மாதிரி குடுக்க வராங்கல்ல அவங்க எல்லாம் எங்கம்மா போறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் நான் தாம்பலம் கொடுத்தேன்னா சேர் போட்டு மேடை எதிர்க்கவே நான் உட்காந்துப்பேன். எந்த தொல்லையும் ஆட்டக்காராலையும் ஊர் மக்களுக்கு வரக்கூடாது, ஊருக்காராலையும் ஆட்டக்காருக்கு வரக்கூடாதுன்னு நான் அப்படி உட்காந்து பார்ப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் தாம்பலம் கொடுக்க ஒரு 10 பேர் வராங்கன்னா அதுல 2 பேராவது பக்கத்துல உட்காந்து பார்க்கணும். நம்மள நம்பி ஒரு ஆட்டக்காரு அம்மு கிட்ட வந்து நாங்க இங்க எவ்வளவு சண்டை போடுறோம், அம்மே எனக்கு வந்து நாடகம் சூப்பரா இருக்கணும், இளமையா வேணும், இத்தனை மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட நாங்க எவ்வளவு சட்டத்திட்டம் போடுறோம். ஒரு கம்பெனி வந்து 5 நிமிஷத்துலயா முடியுது, 2 மணி நேரம் ஆகுது ஒரு நாடகம், நீ எங்களுக்கு அமுத்தி கொடுக்க நாங்க உங்ககிட்ட உன்னை நாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துறோம். அப்படியெல்லாம் பண்ணி ஒரு கம்பெனியை நாங்க ஊருக்கு கூட்டு போறோம்னா அந்த டீமுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நாங்க தானே. இந்த மாதிரி நீ ஒரு ஊர்கிட்டயும் சொல்லணுமா, தாம்பலம் கொடுக்குற நீங்க எங்க ஆட்டக்கார பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே அவர் சொன்னது வந்து அந்த ஆதங்கத்தை நான் பார்த்தேன். ஒரு நாடகக்காருக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த பாசம் அந்த ஆதங்கம் அவர் கண்ணுல நான் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லா ஊர் மக்களும் எங்களுடைய கலைஞர்களுக்காக ஊருக்கு 2 பேரு அந்த பெருதினம் பாக்குறீங்க இல்லையா, நாடகம் நல்லா இருக்கணும், ஊர் பொது நிகழ்ச்சி எடுத்து நடத்துற அண்ணன்கள் நாடக மேடை பக்கத்துல இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தயவு செய்து உட்காருங்க. கலைஞர்களுக்கு ஊர்ல தொல்லை கொடுக்கறவங்களால கலைஞர்களுக்கு தொல்லை வரக்கூடாது, அதெல்லாம் நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும். என்னால நாடகம் தான் புக் பண்ண முடியும், நல்ல டீம் தான் உங்களுக்கு அனுப்ப முடியும், கலைஞர்கள் லீவு போடாம கரெக்டா ஊருக்கு அனுப்ப முடியும், இதெல்லாம் தான் நான் பண்ண முடியும். நான் வந்துட்டு ஊராண்ட உட்காந்தோ இல்ல ஒரு சிசிடிவி பார்த்தோவா நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதனால நீங்க தான் உங்களை நம்பி அனுப்புற கலைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதை தயவு செய்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள்
உங்க ஊர்ல நான் நாடகம் அனுப்புறேன்னா உங்க ஊர்ல வரக்கூடிய கலைஞர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க. இது போல தொல்லைகள் வராது. ஊர்ல நாடகம் நல்லா போகும். பெண்களும் குழந்தைகளும் எப்படி தெரியுமா ஒரு ஒரு ஊர்லயே ரசிச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கவே இந்த காலத்துல இப்படி எல்லாமா ரசிச்சு பாக்குறாங்க இந்த பணியில கூட அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் நீங்களும் உங்க ஊர்ல இதே போல நாடகம் நல்லா இருக்கணும்னா கலைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. சொல்லி சொல்லி எனக்கு தான் வாய் வலிக்குது. நிறைய ஊர்ல இன்னும் அதை மாத்திக்க மாட்டீங்க. கொஞ்சம் மாத்திக்கங்க. உங்க சகோதரியுடைய கோரிக்கை எப்பவுமே நீங்க எடுத்துப்பீங்க. கண்டிப்பா இதையும் எடுத்துக்கோங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, நைட்ல நாடகத்துக்கு போகும்போது நாடக கலை ரசிகர்கள் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. அதே போல நாடக கலைஞர்களும் நம்ம எல்லாரும் இப்ப எல்லா கம்பெனியும் வேன்ல தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனாலும் வேன்ல இருந்து அவங்களுடைய கிராமத்துக்கு போகும்போதும் டூ வீலர்ல ஒரு 2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் கூட இல்ல ஆரணில இருந்து அவங்க கிராமத்துக்கு டூ வீலர்ல போகும்போது கூட கண்டிப்பா தலைக்கவசம் போட்டுட்டு வாங்க. எடுத்துட்டு வர தலைக்கவசம் எங்க வைக்கணும்னா நம்ம கடை இருக்கு வச்சுட்டு கூட காலையில எடுத்து போட்டுன்னு போங்க. ஆனா தலைக்கவசம் பயன்படுத்தாம பயன்படுத்தாம இருக்காதீங்க. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னா அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்க அவங்களுக்கான அட்வைஸ் இதை நீங்க சொல்லணும். எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும். அதனால நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். நம்ம கலைத்துறை நல்லா இருக்க முடியும். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ அம்மா. அப்பா வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கிறம்மா. ஆமாப்பா, என்னப்பா பண்றது, ஒரே ஊருக்கு ஒரு எல்லா ஊரும் இருக்காது. கெல்லு வச்சிட்டானுங்க. அப்புறம் சொன்னாரா உமால அப்படி சொன்னாரா? இல்ல இல்ல எதுவும் சொல்லலையே. அது நான் சொல்லிட்டு சொல்லிட்டு போறீங்களா? அவர் மட்டும் போலீஸ் வந்து இல்ல ஆட்டோக்கார மேல தப்பா ஊருக்கார மேல தப்பா? ஊருக்கார மேல தப்பு. குட்டி குட்டி அஞ்சமாக்குறானுங்க. அவன் எடுத்து கையில தடிக்கிறான். ஆட்டோக்காரர் என்ன பண்ணாங்க? சூப்பரா பண்ணாங்க. சரிப்பா சரிப்பா. என்ன பண்ணாங்க? எந்த குறையும் கிடையாது. ஊருக்கார சப்போர்ட் பண்ணாங்களா? ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டாங்களாப்பா பசங்கள? சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணினாங்க. போலீஸ் வந்துச்சு. பக்கத்துல தானே, ஒரே ஒரு 2 கிலோமீட்டர் தானே. நல்லா போற நாடகத்தெல்லாம் சில பசங்க தம்பா குடிச்சிட்டு அமகலம் பண்ணுங்க. புடி ஒரு பெரிய மனுஷனே புடி புடி கலாட்டா பண்றான். ஓ பெரியவங்களுமா? சரி சரி. நம்மளுக்கு ஆடி போய் ஆவணி மாசம் முதல் செவ்வாய்க்கு இது போல் எந்த ஊரில் அதாவது ஊரில் நல்லது நடந்தாலும் சரி, ஒரு சில கம்பெனிகளால் பிரச்சனை நடந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எனக்கு தகவல் வந்துடும். அதனால் கலைஞர்களாலும் ஊருக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஊர் மக்களாலும் நாடக கலைஞர்களுக்கு பிரச்சனை வராமல் கொஞ்சம் எல்லாருமே அனுசரணையாக இருந்து பண்ணாதான் நாடக கலை மக்களுக்கு போய் முழுமையாக சேரும். அதனால் கலை ரசிகர்களும் நாடக கலைஞர்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருந்து நாடக கலையை சிறப்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதரியோடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.